முடா வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஸ்நேகமாய் கிருஷ்ணா உயர்நீதிமன்றம் சென்றுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் வாங்கி கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 3 மாதத்திற்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள அறிக்கையில் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் கிடைத்ததில் சித்தராமையாவுக்கும் அவரது மனைவிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முதல்வரும் அவரது மனைவியும் இந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என்றும் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதையடுத்து லோக் ஆயுக்தா விசாரணையில் தனக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் ஸ்நேகமாய் கிருஷ்ணா மனு கொடுத்தார். இந்த மனு மீதான விசாரணை முடிந்து ஜனவரி 27ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது.